வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது 8 நிமிஷம் அவசர குருமா. இதை மஞ்சள் குருமான்னு சொல்லுவாங்க, ரோட்டு கடை கடலமாவு குருமான்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் குழம்பு செய்யறதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டேங்க. அதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயில இந்த 1 இன்ச்சுக்கு பட்டை போடுறேன், ஒரு 3 கிராம்பு போட்டுக்கலாம், ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாங்க, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சோம்பு போடுறேன், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க, இதையும் போட்டுக்கலாம், ஒரு 5-6 கருவேப்பிலை, இதை உணக்கி விட்டுறலாம். இதுல ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் வச்சிருக்கிறேங்க, இதையும் போட்டுடலாம். வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வணங்கட்டுங்க, நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. இதுல 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன், இதையும் போட்டுக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தக்காளியில 1.5 தக்காளி போட்டுருக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இதை கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுறலாம். தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வணங்கட்டும். இங்கே தக்காளி வேகிறதுக்குள்ள இங்கே 3 டேபிள் ஸ்பூனுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்குறேங்க, இதை கரைச்சிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம், 1 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பூந்தி மைசூர் பாக்கெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ண முடியலங்க, அந்த கடலை மாவு தான். இப்படி கடலை மாவு இல்லாட்டி நம்ம வீட்டில் பொட்டுக்கடலை கண்டிப்பாக சட்னி கரைக்கிறதுக்கு வச்சுருப்போம். அதை போட்டு மிக்சியில் கொஞ்சம் பவுடராட்டு அரைச்சி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இப்படி தண்ணியில் கலந்துக்கலாம். இது நல்லா கட்டியெல்லாம் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 நிமிஷம் தான் ஆகுது. தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கடலை மாவு இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு இலக்கமாக வேணுங்களோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இலக்கம் பண்ணிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் விசையாக வச்சுக்கலாம். நம்ம கடலமாவு கரைச்சி ஊற்றுனதுக்கு அதுக்கு நம்ம ஊற்றின உடனே குழம்பு கெட்டியாயிரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி முதல்லையே பார்த்து ஒரு 2-3 டம்ளர் தண்ணி எச்சா ஊற்றிடுங்க. குழம்பு நல்லா கெட்டியாயிரும். இது இட்லி தோசைக்கு வைக்கிற மாதிரி இருந்தோம்னா கொஞ்சம் இலக்கமாக வச்சுக்கலாம். சப்பாத்திக்குனா கொஞ்சம் கெட்டியாக வச்சு எடுத்துக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. கடலமாவோட பச்சை வாசம் போகட்டு. இப்போ குழம்பு நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிடலாம். இந்த குழம்புக்கு வந்து கொத்தமல்லி தழை நிறைய போடணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா ஒரு கிளறி விட்டுறலாம். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து யாராச்சும் திடீர்னு வந்து ஒரு 50 பேத்துக்கு 30 பேத்துக்கு சாப்பாடு வேணும், நைட்டுக்கு டிஃபன் கொடுங்க, இல்லாட்டி காலைல டிஃபன் வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த குழம்பு தான் அவசரமாக செஞ்சு கொடுப்பாங்க. குழம்பு ரெடியாக இருக்குது, ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் கூட ஆகாது, சீக்கிரம் ரெடி ஆயிரும். இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். குழம்பு நம்ம வைக்கும் போதே கொஞ்சம் இலக்கமாக பார்த்தா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் இது ஆறுச்சுன்னா கொஞ்சம் இஞ்சிகிட்டே இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த குருமா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருளும் நம்மளுக்கு தேவைப்படாது. காய்கறி இல்லாத அன்னைக்கு அவசரமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த குருமாவை செஞ்சுக்கலாம். நான் எப்பவுமே ஒரு அடுப்பில் சப்பாத்தி சுட்டுட்டேங்க, இன்னொரு அடுப்பில் இந்த குழம்பு தாளிச்சு விட்டுருவேன். சப்பாத்தியெல்லாம் சுட்டு எடுக்கிறதுக்குள்ள எனக்கு குழம்பு ரெடி ஆயிரும். இவ்வளோதாங்க, சூப்பரான மஞ்சள் குருமா ரெடி ஆயிருச்சு. இது இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும். மெயினாக வந்து சப்பாத்திக்கு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.